ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ தான் இப்போ பேச போகிறோம். ஆக்சுவலி இது 10th கோட்டால தமிழ் டப்டு வெர்ஷனும் வந்துடுச்சு. பட் ஆனால் வந்து அமேசான் ப்ரைமில் மலையாளத்துலேயும் இருக்குது அப்படின்னும்போது, நான் வந்து மலையாளம் அந்த சப்டைட்டிலோட அப்படி தான் பார்த்தேன். ஸோ வந்து இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் இதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலி நான் மலையாளம் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நெட்ஃப்ளிக்ஸ்லேயும், அமேசானில் எதுலேயுமே நான் மலையாளம், ஹிந்தி எல்லா மூவிஸும் பார்ப்பேன். சப்டைட்டிலோட பார்ப்பேன். அப்புறம் சம்டைம்ஸ் அது டப்டு அந்த வெர்ஷன் வரும்போது அதையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, மலையாளம் மூவிஸ்லாம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது மலையாளம் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். முக்கியம் சேரன் மாரி டைரக்டர்ஸ் அவங்களோட படம்லாம் பார்த்தவங்களுக்கு மலையாளம் மூவி பார்க்குற பொறுமை இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா சேரன் சாரோட படம் எப்பயுமே வந்து ஸ்லோவா தான் போகும். பட் ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்கும் மெசேஜ்லாம் அப்படின்னும்போது, அவரோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும்போது, ஸோ அதில வந்து மலையாள மூவி பார்க்குறதும் வந்து அந்த ஸ்லோ மோஷனா இருந்தாலுமே, என்னமோ சொல்ல வராங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டியோடவே அந்த கதை போகும் அப்படின்னும்போது, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அத பத்தி நம்ம கன்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த படம் தோல்வி எஃப்சி அப்படிங்கிறது தான் படத்தோட பேரு. இது வந்து தோல்வி எஃப்சி அப்படின்னும்போது, எஃப்சி அப்படிங்கிறது ஒரு ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஒரு காமெடியா அந்த இதில கொண்டு போனா, அந்த ஜோன்ல கொண்டு போனா அப்படிங்கிறதுல டைரக்டர் ரொம்பவே தெளிவா இருந்திருக்காரு. பட் ஆனா அதே சமயத்தில காமெடியாவும் இருக்கணும், ஒரு சோஷியல் மெசேஜ் 2, 3 சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனா அங்கங்க லைட்டா சும்மா அப்படியே தொட்டு தொட்டு விட்டுருக்காங்க. இதுக்குள்ளேயும் டீப்பா போகல. பட் ஆனா இந்த விஷயத்துக்கு இந்த கிளாரிட்டி, இந்த விஷயத்துக்கு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிற மாரி நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம் அப்படிங்கிற மாரி ஒரு சிலருக்கு தோணலாம். அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா அ அத வந்து சேலஞ்சஸ் வந்து எல்லாம் காட்டியிருக்காங்களா, இம்பாக்ட்ஃபுல்லா காட்டியிருக்காங்களா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் காட்டல. இதுதான் பிரச்சனை. ஆனா இதுக்கு சொல்யூஷன் இது அப்படிங்கிற ஆங்கிள்ல அத கொண்டு போயிருக்காங்க. பட் ஆனா நல்லா இருந்தது. இது ஒவ்வொருத்தர் அதாவது அந்த சேலஞ்சஸ ஒவ்வொருத்தர் ஃபேஸ் பண்றது ஒரு ஒரு விதமா இருக்கும் அப்படின்னும்போது, அ ஆனா இந்த சேலஞ்ச ஃப இப்படி கொண்டு வந்தா இதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் அ அத ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் குடுத்த மாரி இந்த கதைய கொண்டு போயிருக்காங்க. ஸோ 4 விதமா ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே 4 விதமான விஷயங்கள வந்து 4 பேர் ஃபேஸ் பண்றத அந்த ஒரு சேலஞ்சஸ் அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் அப்படியான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா என்டர்டெயின்மென்ட்டா வந்து ஓரளவுக்கு அதாவது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாரி விஷயங்கள் அப்படிங்கிறது மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஆ என்ன சொல்றது? ஒரு ஒரு ஃபேமிலின்னு எடுத்தா, அதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும் அப்டின்னும்போது, அவங்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அவங்கவங்களுக்கு இருக்கும். பட் ஆனா, அது எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஓப்பனா உட்காந்து பேசுறாங்களா அப்டின்னும்போது, ஃபேமிலினா உட்காந்து பேசினா தானே சரியாகும் அப்டின்னு சொன்னாலுமே, அவங்கவங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் இருக்கும்னா, அதில சின்ன சின்ன கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும்னா, அத அழகா எப்படி கொண்டு போறது அப்டிங்கிற மாரி அத நல்லா காட்டியிருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா 2 பசங்க அப்டின்னும்போது, பெரிய பையன் வந்துட்டு டிகிரி முடிச்சுட்டு, இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த சாய் நேஷன் அப்படின்னு ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அத எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிற மாரி அதுக்கான ஒரு இன்வெஸ்டர தேடுறாரு. அம்மா, அப்பா ஏஜ்டு பீப்பிளா இருக்கிற பட்சத்தில 2 பேருமே வேலைக்கு போறாங்க அப்படின்னாலுமே, அம்மா வேலைக்கும் போறாங்க. அதே சமயத்தில அவங்களுக்கு வந்து ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஒரு புக்க எழுதிட்டே இருக்காங்க. அதுக்கான பப்ளிஷர தேடிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில வேலைக்கும் போறாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, டிபிக்கல் ஒரு அந்த வயசுல அந்த கிரிப்டோ கரன்சி அப்படிலாம் வந்து ஆன்லைன்ல விட்டு விட்டு காசு அப்பப்போ வந்து அதில தோத்துடுறவரா இருக்காரு. இது அம்மா அடிக்கடி சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலுமே அவர் திருப்பி திருப்பி அத தான் செய்றாரு. இவங்களுக்கான சேவிங்ஸ் மணின்னு பேங்க்ல வச்சிருக்க விஷயத்த கூட வந்து பணத்த கூட எடுத்து அம்மாக்கு அதாவது ஒய்ஃப்க்கு தெரியாம வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஏஜ்டு கப்புள்குள்ள சண்டை வருது அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். இதில அப்பா, அம்மா கூட ஒத்து போகாம பெரிய புள்ள வந்துட்டு டீ கடை அதாவது இவங்க வந்து படிக்க வச்சிருந்தாலும் டிகிரி ஐடி ஏதோ இன்ஜினியரிங் ஏதோ படிக்க வச்சிருந்தாலுமே, அவர் வந்து சாய் நேஷன்னு ஒரு ஏன்னா அவருக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும்போது ஒரு ஹோட்டல் ரன் பண்ணோம், ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னும்போது, அந்த அந்த சாய் நேஷன் அப்படிங்கிற விஷயத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக அப்பா கிட்ட ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிட்டு, அவர் தனியா போயிட்டு அந்த ஒரு ஹோட்டல் நடத்துற மாரி அது ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் தம்பி தம்பி பார்த்தீங்கன்னா, இன்னொரு புள்ள அவர் வந்து அ தம்பி எஃப்சி அப்படிங்கிற மாரி ஒரு ஃபுட்பால் கிளப் நடத்துறாரு. சின்ன பசங்கள வச்சுட்டு ஃபுட்பால்லாம் வந்து அதுக்கு கோச் பண்ற ஒருத்தரா இருக்காரு தம்பி. ஸோ அந்த அந்த டீம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது, அந்த சின்ன பசங்கள வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாரி. ஸோ வந்து ஒரு அப்பா, அம்மா 2 பசங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல ஒரு காமெடியாவும், மோட்டிவேஷனலாவும் அவங்களுக்கு வர சேலஞ்சஸ அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து எப்படி வந்து
2 ஆம்பள பசங்களும் அவங்கவங்களுக்கான ஒரு கரியர வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம். அதே சமயத்தில ஏஜ்ட் கப்புலா இருக்க இவங்கக்குள்ள இன்னமும் கான்ட்ரோவர்சி இருக்கு. ஏன்னா, அம்மா ரைட்டர் ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் வேலைக்கும் போயிட்டு அந்த ரைட்டர் அப்படிங்கிறதோட வீட்டு வேலையும் செய்றாங்க. ஆனா, அப்பா வந்து அ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அது அவருக்கே புடிச்ச அந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னும்போது அந்த பிட்காயின்ஸ் அந்த மாரி விஷயங்கள்ல ஆன்லைன்ல அடிக்கடி காச வந்து நெறைய வந்து அதில வந்து நெறைய தூக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில, அது வந்து அம்மாக்கு புடிக்கல. எவ்வளோ தூரம் சொன்னாலுமே ஃபியூச்சர் வந்து கிரிப்டோ கரன்சில தான் இருக்கு அப்படின்ற மாரி அதில ஒரு டயலாக் வரும். அவர் சொல்லுவாரு. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, "முதல்ல நீங்க இப்போ பிரசன்ட்க்கு வாங்க. இன்னும் ஃபியூச்சர்ன்னு முதல்ல இப்போ இன்னிக்கான விஷயத்துக்கு யோசிங்க. அ அடிக்கடி காசு அதில தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி ஃபேமிலி ரன் பண்றது?" அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துல வந்து அம்மா சொல்றது. இது 2 பேருக்குமே ஒரு இடத்துல வந்து கான்ட்ரோவர்சி ஆகும்போது, ஒரு இடத்துல ரொம்ப பொறுமைய விட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, "வீட்ட விட்டு வெளில போங்க" அப்படிங்கிற மாரி அவர வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி குடுத்துருவாங்க. உடனே அவர் எங்க போறதுன்னு தெரியாம அப்பயும் கௌரவம் விட்டு குடுக்க முடியாது இல்லைங்களா? "குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல" அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து ஃப்ரெண்ட் வீட்லலாம் போய் இருக்கிற மாரிலாம் ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்பாரு பூசி மழுப்பி, இந்த மாரி 2 நாள் அவன் வரட்டுமா? ஜாலியா இருக்கலாம். அப்படி இப்படின்லாம் சொல்லி, என் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபன் பண்ணலாம்டா அப்படிலாம் வந்து ஃபோன் பண்ணிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்பாரு தங்கறதுக்கு இடம் இல்லாம. ஆனா எங்கேயுமே போறதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னும்போது, வேற வழியே இல்லாம இவர் எந்த புள்ளைய வீட்ட விட்டு அனுப்புனாரோ திட்டி, ஏதாவது அந்த புள்ள வந்து அந்த ஹோட்டல் நடத்தணும். அந்த சாய் நேஷன் அப்படிங்கிற மாரி நடத்தணும். ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு பண்ணாரோ, அந்த இடத்துக்கே தான் இவரு போவாரு வேற வழியே இல்லாம. ஸோ, அவரு வந்து அப்பாவ வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல போயி புள்ள வந்து அன்னைக்கு சப்போர்ட் பண்ணனாலும், இப்போ வந்து பரவால்லடா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கே! நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து அன்னைக்கு நான் சொன்னத கேட்கல, இல்ல நீ படிச்ச படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு எனக்கு கோவமா இருந்தது. பட் ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. ஹேப்பியா தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த புள்ள வீட்ல தான் இருக்காரு. அப்ப அந்த டைம்ல அவங்க அம்மாக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அ அ அந்த புள்ளையே ஃபோன் பண்ணி அம்மாக்கு சொல்லிர்றாங்க. "அப்பா இங்க தான் வந்திருக்காரு. சேஃபா இருக்காரு. கவலைப்படாத" அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் இப்பலாம் கொஞ்சம் பொறுப்பா வேலை செய்றாரு அப்படிங்கிற மாரியுமே அவரு சொல்லுவாரு. அப்ப வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏன் அவர் ரொம்பலாம் வேலை செய்ய மாட்டாருடா. நீ இப்ப அவருக்கு வேலை செஞ்சே பழக்கம் இல்ல. நீ ரொம்பலாம் வேலை வாங்காத" அப்படின்னும்போது, என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாலும், அந்த ஏஜ்ல அவங்களுக்கே உரிய அந்த ஒரு பரஸ்பரம் அவங்களுக்கான அந்த புரிதலோட அவங்க அம்மா நடந்துக்கிற விதமும், அதுக்கப்புறம் அது வந்து புரிஞ்சுகிட்டு, இவரு ஒய்ஃப புரிஞ்சுக்கிற விதமும், அத அழகா கொண்டு போயிருக்காங்க. அந்த ஏஜ்ட் கப்புள்க்கான விஷயத்த. அதுக்கப்புறம் இவரு வந்து பெரிய புள்ள வந்துட்டு, அந்த ஹோட்டல வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போணும்னு இன்வெஸ்டர் தேடிட்டு இருக்க பட்சத்தில, அங்க இன்வெஸ்டரா வந்து கொண்டு வரணும் அப்டின்னா, அப்போ அங்க அதுக்கான கிளையன்ட்ட தேடிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒருத்தர் வந்து சொல்வாரு. அவரு கூட நல்ல ஃபேமஸ் ஹீரோ தான். எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. நான் அப்புறமா வேணா உங்களுக்கு சொல்றேன். ஸோ வந்து அவரு வந்து சொல்வாரு. ஏன்னா, இவர் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு ஐடி ஃபீல்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கும். இருந்தாலும் இவர் ஹோட்டல் பெருசா ரன் ஆகாது. அப்போ வந்து அவர் சொல்வாரு, "இவ்ளோ பெரிய ஐடி கம்பெனி பக்கத்தில இருக்கு. இருந்தாலும் உங்க ஹோட்டலுக்கு யாருமே கூட்டம் வரல. ஒரு அதான் டீ தான் சாய் நேஷன்னும்போது டீ தான் ஆப்வியஸ்ன்னும்போது, டீ குடிக்க யாருமே உங்க ஹோட்டலுக்கு வரல அப்டின்னும்போது, உங்களோட ஹோட்டல் குவாலிட்டியோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க சரியா இன்னும் இத இம்ப்ரூவ் பண்ணல அப்டிங்கிறது தெரியுது. அத ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் யோசிக்கலாம் நம்ம டீல பத்தி" அப்டிங்கிற மாரி போயிடுவாரு. ஸோ, அத எப்படி அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டரையே அவர் இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோட்டல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிறது அந்த சேலஞ்ச அவர் ஃபேஸ் பண்றாரு. சரி அப்ப தம்பி அப்படின்ற இடத்துல தம்பி எஃப்சி அந்த ஹோட்டல் இன்வெஸ்ட் தேடுறாரு இல்லைங்களா? அந்த ஃபார்ம்லயே அவர் போட்டிருப்பாரு. ஸோ அது யாரு அந்த தம்பி அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த இன்வெஸ்டரு. அதான் தம்பி எஃப்சினா அப்படி என்னன்னா, அது என் தம்பி வந்து இந்த மாரி ஃபுட்பால் கிளப் அப்படின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்கான். ஸோ சின்ன பசங்கள வச்சுட்டு அவன் ஃபுட்பால வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு அதாவது அந்த டீம் வந்து லீட் பண்ணி பண்ணிட்டுருக்கான். பட் ஆனா இன்னும் அதாவது அந்த ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்கூல் பசங்கள வச்சுட்டு அந்த பையன் பண்ணிட்டுருப்பான். டீனேஜ் பையன்னு சொல்ல முடியாது சாரி. ஒரு 21 அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த அந்த ஏஜ்ல வந்து அந்த சின்ன பசங்கள வச்சுட்டு அந்த ஃபுட்பால் ஆனா வந்து எந்த கேம் போனாலும் இவங்க தோத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ, ஆனா அந்த ஃபுட்பால் டீம சூப்பரா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் அந்த பசங்களுக்கான என்கரேஜ்மென்ட்டாவும் இவன் இந்த ஃபுட்பால் கிளப்புக்கு அந்த கோச்சா இருக்கிற பட்சத்தில இவனுக்கான அந்த ஒரு கரியரையும் கொண்டு போற இடத்துல, அந்த பையன் எப்படி அதில சக்சஸ் ஆகுறான் அப்படிங்கிற விஷயமும், அதில ஒரு பொண்ணு கூட இவனுக்கான ஒரு லவ்வும் நடுவுல வருது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த ஃபுட்பால் கேம வந்து இவனால நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போ முடியாம எத்தினி வாட்டி வந்து அந்த அந்த டீம் வந்து வெளில போய் ஆடுனாலுமே திருப்பி திருப்பி தோத்துட்டு வராங்க. அப்படின்னு சொல்லும்போது, அது ஏன் எந்த இடத்துல அவங்க தோக்குறாங்க? இல்ல அதில என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்? அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. அதாவது இவன் வந்து எந்த அ ப ஸ்கூல் பசங்கள வச்சுக்கிட்டு அந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கானோ, அதில ஒரு ஸ்கூல் பசங்களோட ஒரு ஆன்ட்டியா அந்த பொண்ணு வரா. அப்போ வந்துட்டு அ அந்த பொண்ணு வந்து இவ்ளோ நீங்க இத்தினி
இத்தனை வாட்டி பசங்கள வந்து காம்படிஷனுக்கு அனுப்புறீங்க, செய்றீங்க. ஆனா எங்கேயுமே உங்களால வின் பண்ண முடியல. என்ன யோசிச்சீங்களா? இந்த இடத்துல இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம்ல, இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்பாலோட அந்த சின்ன நுக் அண்ட் கார்னர் டிப்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு சொல்லும்போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னால எப்படி இதெல்லாம் இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி சொல்ல முடியுது? உனக்கு தெரியுமா? ஃபுட்பால் தெரியுமா? எப்படி என்னன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு சொல்றா, நம்ம 2 பேரும் ஸ்கூல் டேஸ்ல 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒண்ணா படிச்சிருக்கோம். உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்போ ஃபுட்பால் நம்ம ஸ்கூல் ஃபுட்பால் டீம்ல நானும் இருந்திருக்கேன். உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அப்படிங்கிற மாரி கேட்பா. ஸோ அந்த இடத்துல இவங்க ஸ்கூல் மேட்ஸ் அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து ரிவீல் பண்ணும்போது தான் இவனுக்கே ஞாபகம் வரும். சரி ஓகே நீ அந்த அளவுக்கு அப்ப உனக்கு இருக்குன்னா, நீ அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து இந்த பையன் ஒரு ஃபுட்பால் கோச்சா வந்துட்டான். ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்ற மாரி அவங்க அண்ணன் வீட்ல அவ தங்கியிருக்கா அப்படின்னும்போது, அங்க அண்ணனோட பையன தான் வந்துட்டு இவ வந்து இந்த கோச்சிங் சென்டருக்கு இந்த ஃபுட்பால்க்கு விளையாட கூட்டிட்டு வரா அப்படின்னும்போது, அப்போ வந்து அவளோட பெர்சனல்க்குள்ள அது அப்படி போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆயி வந்துட்டு, அ அவங்களோட லவ் ட்ராக் ஒரு பக்கம் போகுது அப்படின்னும்போது, இதுதான் இந்த படத்தோட ஒரு கதையா இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு கரியர், இல்ல ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு இன்டென்ஷன், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஆசை, ட்ரீம் அப்படி இருக்குன்னா, அத நோக்கி எப்படி போறாங்க, இல்ல அதுல வர சேலஞ்சஸ எந்த அளவு ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி பெருசா காட்டல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இதுதான் சேலஞ்சுன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கான க்ளோஷர சும்மா அப்படி வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, இதுக்கான க்ளோஷர் அப்படிங்கிற மாரி காட்டியிருக்காங்க. ஏன்னா 4 ஜோனையும் டச் பண்ணி விட்டுருக்காங்க. அம்மா ரைட்டர் ஆகணும். அப்பா கிரிப்டோ கரன்சின்னு ஒரு பொறுப்பு இல்லாம அந்த காச அதிலேயே திருப்பி திருப்பி அதில விட்றவரா இருக்காரு. அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அவர் திருந்தி எப்படி அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிய ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மாவோட அந்த ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறாரு. இதனால தான் பொண்டாட்டி இவ்வளோ நாள் கத்திட்டு இருந்தா. நம்ம முதல்லேருந்தே இந்த மாரி பொறுப்பா இருந்திருந்தோம்னா, அவ ஏன் கத்தப் போறா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற இடத்துல அந்த ஏஜ்டு கப்பிள்க்கான அந்த ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் புள்ளைக்கான அந்த ஒரு முதல் புள்ளைக்கான அந்த சாய் நேஷன் அந்த ஹோட்டல் எப்படி இன்வெஸ்டர் கிட்ட போய் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு. அதே சேம் டைம் தம்பிக்கான அந்த ஃபுட்பால் கிளப் அதையுமே அந்த ஸ்கூல் பாய்ஸ் டீம் வச்சு அவங்க எப்படி காம்படிஷன்ல வின் பண்ணி இந்த ஃபுட்பால் கோச்சிங் சென்டர வந்து அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு. அதுல அந்த பொண்ணு நடுவுல வந்து அந்த பொண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அது எப்படி உங்களுக்கு லவ் ட்ராக்கா மாறுது அப்படின்னு ஒண்ணு வருது. அப்புறம் இன்னொரு விஷயமும் இதுல சொல்லியிருக்கிறது, அந்த பொண்ணு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்து, அதுக்கப்புறம் இந்த பையன் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் ஆகி, இந்த பையன் ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்பான் அந்த பொண்ண. இப்ப நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல எனக்கு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருந்து, இப்ப நான் ஒரு ஃபுட்பால் கோச்சா இருக்கேன். எதர் நான் வந்து என் டீம வின் பண்ண வைக்கிறேன், வைக்கல. பட் ஆனா ஒரு ஃபுட்பால் கோச்சா ஆயிட்டு நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன். நீ ஏன் அத கன்டின்யூ பண்ணல அப்படின்னும்போது, ஆப்வியஸா நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைய அந்த பொண்ணு சொல்றா. ஏன்னா, நீ வந்து ஆம்பள பையன், நீ வந்துட்ட. எனக்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் டீம்லாம் போகும்போது, எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கம்மியாயிடுச்சு. என்னால அதுக்கு மேல அந்த ஃபுட்பால் அப்படிங்கிற விஷயத்த என்னால அதுக்கு மேல அதில இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல. எனக்கான சிச்சுவேஷனும் அப்படி அமையல. அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அத நான் உனக்கு வந்து அந்த அந்த நான் உனக்குன்னு கூட கூட சொல்ல முடியாது. ஸோ, இப்போ உனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா, நீ அத நீ இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுவியா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு, அந்த பொண்ணு சொன்ன டிப்ஸையும் எடுத்துக்கிட்டு, ஒரு இடத்துல இவனுக்கான அந்த ஃபுட்பால் கோச் அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணுக்கு விட்டு குடுத்து, அந்த பொண்ணுக்கும் அந்த வேலைய கிடைக்க வைக்கிற இடத்துல, ஆ அந்த அகாடமிக்குள்ள அந்த ஃபுட்பால் அகாடமிக்குள்ள அந்த பொண்ணுக்கு அந்த வேலை கிடைக்குது. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னும்போது, இவனால அந்த அந்த கிளைமாக்ஸ்லாம் வரும்போது, ஒரு இடத்துல இவனால அந்த கோச்சா அந்த இடத்துல அந்த பசங்கள கைட் பண்ண முடியாத பட்சத்துல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும், அந்த பொறுப்பையும், அந்த பொசிஷனையும் அந்த பொண்ணுக்கு குடுக்குறான். அந்த பொண்ணு அந்த இடத்துல அத ப்ரூஃப் பண்ணி, அது ஒரு வேலையாவே அந்த பொண்ணுக்கு ஒரு வேலைன்னு ஒண்ணு கிடைச்சிருது அப்படின்னும்போது, அந்த லவ் ட்ராக் அப்படி ஆகுது. அதுக்கப்புறம் இங்க இவருக்கான சாய் நேஷன் அப்படிங்கிற இந்த விஷயமும் அவர் ரோபோ மாரி ஒண்ணு கண்டுபிடிச்சு சூப்பரா டீ போடுறது, செய்யறது அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லைங்களா? என்னதான் மிஷின்ல வேலை செஞ்சாலும் கையில வேலை செய்ற மாரி வருமா? அப்படின்ற மாரி, ஒரு இடத்துல அந்த சீன கொஞ்சம் நல்லா காட்டியிருப்பாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த அந்த ஹோட்டலுக்கு அந்த இன்வெஸ்டரா வந்தவரு, அ அதாவது ஒரு டீய வாங்குன உடனே அந்த டீயோட ஸ்மெல் வச்சு அந்த டீ எந்த அளவுக்கு பால் திக்கா இருக்கு, எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவேன் நானு. இப்போ உங்களுக்கு இந்த இந்த ஹோட்டல் பக்கத்துல உங்களுக்கு ஐடி கம்பெனி இருந்தாலுமே யாருமே ஆளே வரல அப்படின்னும்போது, எனக்கு பெருசா இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னும்போது, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது பாருங்க அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் அது உட்காந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இவரு அப்படின்னும்போது ஆல்ரெடி அந்த பையன். அப்ப அந்த மூளை யூஸ் பண்ணி, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஆ கையில போடுற டீயும், அந்த ரோபோ போடுற டீயும் கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட்டா இருக்கிற அளவுக்கு 2மே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பரா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அத வந்து பண்ற விதம், அந்த இடத்துல அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாரி இருந்தது. மேன் பவர யூஸ் பண்றது எப்படி, மிஷின் பவர எப்படி யூஸ் பண்ணி பண்றது ஒரு டீ போடுறது அப்படின்னும்போது, அப்ப அந்த இன்வெஸ்டர் வந்து இந்த இந்த டீல அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள வரா மாரி அது ஒண்ணு நடக்குது. இது ஒண்ணு ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சோஷியல் மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து இவரு வந்து
அந்த அப்பா ரோல்ல வரவர் பார்த்தீங்கன்னா, ஜானி ஆண்டனி வராரு. அதுக்கப்புறம் அம்மா ரோல்ல வந்து ஆஷா மாதத்தில் வராங்க. அப்புறம் பெரிய புள்ளையா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஷராஃபுதீன். அப்புறம் வந்து சின்ன புள்ளையா வர்றது பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் கோரா. ஸோ எல்லாருமே அவங்கவங்க பார்ட்ட நல்லா கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே, அ இது வந்து ரொம்ப காமெடி இதில தான் கொண்டு போணும், ஜோன்ல தான் கொண்டு போணும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப கான்ஷியஸா இருந்ததுனால, ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மெசேஜ்ல சொல்லல. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் வந்து என்ன சொல்றது? காமெடி கலந்து, மோட்டிவேஷன் கலந்து, ரொம்ப பாசிட்டிவ் வேல சட்டிலா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். மூவி கொஞ்சம் எப்பயுமே மலையாள மூவி ஸ்லோவா தான் போகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாரி அப்படின்னும்போது, நம்போ கொஞ்சம் பொறுமையா பார்க்குற பட்சத்தில இந்த படம் பிடிக்கும். பொறுமையா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, டக்கு டக்கு டக்குன்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாரி நம்ம தமிழ் படம் மாரிலாம் இல்ல. இது அழகா இது இப்படி தான் காட்ட முடியும்னா, அப்படி தான் காட்டணும் அப்படிங்கிற ஆங்கிள்ல கதை நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து உங்களுக்கு மலையாள மூவியும் பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாரி படங்களும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு, இப்ப அது தமிழ் வெர்ஷன்லயும் வருதுன்னா, சப்டைட்டில் நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிலதுலாம் வந்து சப்டைட்டில் தான் இருக்கும்னா, அது அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகாது. இருந்தாலும் அது என்ன கன்டென்ட்ன்றதுக்காக மட்டும் பார்ப்பேன். ஆனா தமிழ் டப்டு வரும்போது இன்னொரு வாட்டி பார்ப்பேன். ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னும்போது. ஸோ இது நான் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். உங்களுக்கு இப்ப தமிழ் வெர்ஷனே இருக்கு அப்படின்னும்போது, நீங்க பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க் யூ. இந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.